வெல்கம் டு கிருசன் பொட்டிக்ஸ். டிப் நம்பர் 1. இன்றைக்கி செயின் ஸ்டிச் போட்டு ராங்காக போட்டுட்டோம், அதை நமக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த நூலை பிடிச்சி இழுப்போம். ஸோ அந்த மாதிரி இழுக்கிறச்ச நூல் கிளாத் டேமேஜ் ஆயிரும். இன்கேஸ் நம்ம சிசரில் கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கிட்ட செயின் ஸ்டிச் போடுவோம், சிசரில் கட் பண்ணவும் வராது. கிளாத் டேமேஜ் ஆச்சுனாலும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் கிளாத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். இது தையல் பிரிக்கிறதுக்கான ஒரு சின்ன டூல் தான். 10 rupees இருக்கும். இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். டிப் நம்பர் 2. இன்றைக்கி நம்ம மார்க் பண்ணுறது, மெஷர்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் எப்பயுமே சாக் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி சாக்கு யூஸ் பண்ணாதீங்க. சாக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் பண்ணும்போதே நமக்கு மிஸ் ஆயிரும் லைன்ஸ்லாம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண அதோடைய மார்க்கிங் எரேஸ் ஆகிட்டே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கிளாஸ் மார்க் பென்சில் வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்குமே நமக்கு அது எரேஸ் ஆகாமல் இருக்கும். இது நிறைய கலர்ஸில் கிடைக்கிது. உங்கள் கிளாத் எந்த கலரோ அந்த கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஒரே கலர் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே தான் அப்படின்னாலும் ஓகே தான். பட் ஸ்டில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எரேஸ் ஆகாது, மெஷர்மெண்ட் மிஸ் ஆகாது. மெஷர்மெண்ட் மிஸ் ஆகலனாலே நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. நம்ம இந்த மாதிரி கிளாஸ் மார்க் பென்சில் வாங்குறதுக்கு முடியல அப்படின்னா நிறைய பேர் சாக்லேட் யூஸ் பண்ணுவீங்க. அதுவுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிமூவ் ஆயிரும், அழிஞ்சிரும். மார்க்கிங் தப்பாக வரும், ஒரு முறையும் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்லீவ் மட்டுமாச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சாக்கில் மார்க் பண்ண உடனே செயின் ஸ்டிச் போட்டுங்க. லாங் செயின் ஸ்டிச் மாதிரி கூட போட்டுக்கோங்க. உங்கள் மார்க்கிங் மேலேயே இந்த மாதிரி ஸ்டிச் போடுங்க. ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாமே உங்களுடைய ஹேண்டுக்கு சும்மா ரஃப்புக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டிச் அப்படியே இருக்கும். தென் நீங்கள் ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த செயின் ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் மிஸ் ஆகாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஒரு முறையும் நீங்கள் எரேஸ் ஆனதுக்கப்புறம் மார்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஒரு முறை மார்க் பண்ணாலே இது ஓகே தான். தென் செயின் ஸ்டிச்னால் ரொம்ப கிட்ட கொடுக்கணும் இல்லை, பெரிய ஒர்க்லாம் ஒன்றும் இல்லை. லாங் ஸ்டிச் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டா கூட ஓகே தான். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. முடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஆரி ஒர்க் நூல் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணணும்னு இல்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக த்ரெட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஆரி த்ரெட் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த த்ரெட் ஓகேவோ இருக்கோ அந்த த்ரெட் கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா இது ரஃப் யூஸ்க்காக மட்டும்தான். இது நம்மளுடைய ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் இதுக்கு எந்த ஒரு இந்த த்ரெட் போடணும் அந்த த்ரெட் போடணும் அப்படின்னு எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. தென் பர்ஃபெக்ட் ஜஸ்ட்டு ரஃப் யூஸ்க்கு போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போது அந்த லைன் ரிமூவ் ஆச்சுன்னா கூட அந்த ஸ்டிச்சஸ் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால தான் சொல்ல வந்தேன், இப்படி தான் பண்ணிக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. நம்ம எப்பயுமே ஒரு பெரிய ஃப்ளார் மாதிரி போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சுகர் பீட் மட்டும்தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிக்கிறச்ச ஒரு சுகர் பீட் 2 சுகர் பீடு தான் தேவைப்படும். பட் அந்த ஒரு சுகர் பீட் 2 சுகர் பீடுக்காக நம்ம சுகர் பீட் மொத்தமாக அப்படியே வச்சிட்ருக்க மாதிரி சேஃபாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேப், நான் இன்றைக்கி செல்லே டேப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எந்த டேப் இருந்தாலும் ஓகே தான். கிஃப்ட் கவர் பேக் பண்ணுவாங்கள்ல, அந்த ஃப்ளாருக்கு ரவுண்டாக டேப் ஓட்டுவாங்களா, அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த டேப்புன்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த டேப் இருந்தாலும் இதே மாதிரி தான் ரவுண்டாக ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கையிலே இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நீங்கள்
ஜஸ்ட்டு இப்போ உடனே ஒர்க்கு அப்படிங்கும்போது கையில் பிடிச்சிக்கலாம். தென் ரொம்ப நேரம் கழிச்சு தான் சுகர் பீட் தேவைப்பட போகுதுன்னா, இந்த மாதிரி கிளாத் ஃபுல்லாமே நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாத ஒரு ஸ்பேஸோ இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்க ஒரு ஸ்பேஸில் இந்த மாதிரி கிளாத்தில் அந்த டேப்பு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சுகர் பீடை வந்து இந்த மாதிரி அந்த டேப்புக்கு மேலே ஒட்டிடுங்க. நான் ஒட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட்டு ஒரு டச் பண்ணிங்கனாலே அப்படியே ஒட்டிடும். சுகர் பீடுன்னு இல்லை, உங்களுக்கு வேறு எந்த பீடு இருந்தாலுமே ஒரே ஒரு பீடு தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன், அதுக்கு ஃபுல்லாமே என்னால் கேரி பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு தென் உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணலாம். மற்ற சுகர் பீட்லாம் வந்து கொட்டாது, எதுவுமே ஆகாது. இல்லை வேண்டான்னா இதே மாதிரி திரும்பவும் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சுகர் பீடு கேரி பண்ண வேண்டி இருக்காது, கொட்டிடும், அது திருப்பியும் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் டென்ஷன் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரியான டிப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா. டிப் நம்பர் 5, எனக்கு எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டுட்டு தென் எந்த இடத்துல நாம் எண்டு நாட் போட போகிறோமோ அந்த இடத்துல நூலை பெருசாக எடுத்துகிட்டு அது பக்கத்தில் திரும்பவும் சுகர் பீட் போடுற மாதிரி போட்டு அந்த நூலை டபுள் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த நூலை வெளியே எடுத்தோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு எண்டு நாட் போட தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுற ஒரு டிசைன் தான் ஃபில்லிங் டிசைனு. த்ரெட் ஃபில்லிங் டிசைன் எப்படி போடணும்னு தெரியும். இந்த மாதிரி பீட்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்கள் நிறைய மிக்ஸ்டு பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடமே கேப்பே இல்லாமல் போட முடியும். ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக இருக்கும், மணி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கேப் விடாமல் போடுங்க பீட்ஸ் ஃபில்லிங்க்கு. டிப் நம்பர் 7, எனக்கு என்னென்ன நீடில் என்னென்ன ஒர்க்குக்கு தேவைப்படுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு துள்ளி பிராண்டோடைய 23.03 இந்த நீடில் வந்து நம்மளுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தென் 14.05 இது பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அயன் நீடில் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தென் நீங்கள் பழகிட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம் பீட் ஒர்க்கு. தென் வுட் நீடில்ஸ் தோஸ்க்கு யூஸ் ஆகும். டிப் நம்பர் 8, இன்றைக்கி நம்ம நீடிலுக்கு நூல் எப்படி சுற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நீடிலை யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் க்ரிப் இருக்காது நமக்கு. அதனால நமக்கு க்ரிப்னஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் நீடிலை சுற்றி நீங்கள் எந்த நீடிலை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வுட் நீடில் தவிர நீங்கள் எந்த நீடில் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி நூலை சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீடிலை சுற்றி நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எந்த ஒரு முனையும் வெளியே இல்லை பாருங்கள், நூலோட முனை அப்படியே க்ளூவில் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கையை வச்சுலாம் சுற்றலை, நூலோடைய கொஞ்சம் கேப் விட்டு நான் பிடிச்சிட்டு அந்த நீடில் தான் ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டேன். இப்போ பாருங்கள் க்ளூ முடிஞ்சது. இதுக்கப்புறமா திரும்பவும் நான் செகண்ட் ரோ அப்படியே சுற்றிட்டு கீழே போகிறேன். அதுக்கப்புறம் கூட நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நீடிலில் வந்து நூல் ஒட்டும், இல்லை அப்படின்னா ஒட்டாது. நம்ம ஒர்க் பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க, கிட்ட சுற்றிக்கோங்க. அப்போ தான் க்ரிப்னஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா லூஸாக இருக்கிற இடத்துக்கு நூல் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. எப்படி கிட்ட சுற்றுறேங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக நூலை தாண்டி வரதில் க்ளூஸ்லாம் அப்படியே இந்த மாதிரி கையில் தொடச்சிட்டே வந்துடுங்க, உங்களுக்கு கரெக்டாக ஒட்டிடும். தென் நம்ம இப்போ முடிய போது எந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு லைன் வேணும்னாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். எனக்கு 2 லைன் போதுங்கிறதால எண்டு வரைக்கும் நூலை சுற்றி கட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். டிப் நம்பர் 9, இன்றைக்கி நான் க்ளூ இல்லாமல் எப்படி சுற்றுறதுன்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு தென் நூலை டைட்டாக சுற்றிட்டு வரேன்.
நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டைட்டாக சுற்றிக்கிட்டேன். எனக்கு ஒரு ரோ கிரிப்னஸ் கொடுக்கல இந்த நூல். ஸோ அதனால் நான் செகண்ட் ரோவும் சுற்றுறேன் பாருங்கள். திரும்பவும் சுற்ற ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணாமல் கையிலே சுற்றுறதால கிட்ட வச்சு தான் சுற்றுறேன். எப்படி சுற்றியிருக்கேன் பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணுன்னுலாம் இல்லை. க்ளூ அப்ளை பண்ணதால் அதை நான் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனேன். இது வந்து லாஸ்ட் வரைக்கும் இல்லை. கொஞ்சம் கிட்ட வந்து முடிக்கும்போது எக்ஸ்ட்ராவாக நூல் விட்டு பழைசு நான் நூல் விட்டேன்ல, ரெண்டுத்தையும் வச்சு நார்மலாக எண்டு நாட் போடுவோம்ல, அதே மாதிரி எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். டிப் நம்பர் 10. இது வந்து 3வது டைப்பு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நார்மலாக நூலை வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு தென் எண்டுலேயும் திரும்ப எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நார்மலாக எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணோம். ஒரு டைம் வந்து 2 டைமுமே வந்து எண்டு நாட் போடலை, க்ளூவை மட்டுமே அப்ளை பண்ணி ஃபினிஷிங்கை முடித்தோம். இது 3rd டைப்பு. நான் இதுலேயுமே எக்ஸ்ட்ரா நூல்லாம் விடலை, நார்மலாக எப்பயும் போல் தான் சுற்றுறேன். டபுள் லேயர் கொடுக்குறேன். எண்டு நாட் கொடுக்கும்போது மோர் நீங்கள் கீழே கொண்டு வந்து எண்டு நாட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஏன்னா கீழே கொடுக்கும்போது அந்த எண்டு நாட் லூஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கை பிடிக்கிற இடத்துல எண்டு நாட் கொடுத்துட்டிங்கன்னா லூஸ் ஆயிரும். தென் இப்போ முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நூலை விட்டு எண்டில் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நார்மலாக நூல் சுற்றுவோம்ல, நீடில் அதே மாதிரி சுற்றும் போது கையை நடுவில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். வைக்கும்போது ஒரு கேப் விழுதா, இருங்க இப்போ காமிக்கிறேன். ஒரு ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது கையை நடுவில் வச்சுருக்கேன். அந்த கை நடுவில் கேப்பில் நூலை விடுறேன். எண்டு நாட் போட்டுருச்சு. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு 2 நாட்டும் இல்லை 3 எண்டு நாட் கூட போட்டுக்கோங்க. டைட்டாக வந்துருச்சு அப்படின்னா ஓகே தான். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.